பயிற்சி 7.1 8வது சம். தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பு. இதுதான் தலைகீழாக இருக்க நேர்வட்ட கூம்பு. ஒரு நீர்நிலை தொட்டியில் ஆழம்னா உயரம் h 12 மீட்டர் மற்றும் மேலுள்ள வட்டத்தினார் மேலுள்ள வட்டம், இதுதான் அந்த மேலுள்ள வட்டம், இதனுடைய ஆரம் 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர். ஆழம்னா உயரம், அது வந்து 12 மீட்டர், ஆரம் 5 மீட்டர். அடுத்தது நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வேகம். இது பாருங்க, வேகம் வந்துருச்சா, அப்போ டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகும். கனமீட்டர், கனம்னா வால்யூம், வின்னு சொல்லுவாங்க. அப்போ டிவி பை டிடி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10. புரியுதா உங்களுக்கு? இது நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வேகத்தில். ஸோ வேகம் வந்தாலே டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகும். யாரை டிஃபரன்சியேட் பண்ணா, இங்க க்ளூ கொடுத்துருக்காங்க, கனம். கனம்னா வால்யூம், விஏ குறிக்கும். அப்போ டிவி பை டிடி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 மீட்டர் ஆழம். ஆழம்னா ஏற்கனவே சொன்னதா உயரம், அதாவது ஹெச். நீர் இருக்கும்போது நீரின் ஆழம்னா ஹெச். அதிகரிக்கும் வேகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ டிஹெச் பை டிடி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ படம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தலைகீழாய் கவிழ்த்து வைக்கப்பட்ட நேர்வட்ட கூம்பு. இதனுடைய ஆரம் 5 சென்டிமீட்டர். ஆழம்னா உயரம் சொன்ன 12 மீட்டர், சென்டிமீட்டர்ல மீட்டர். அதுக்கப்புறம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க 8 மீட்டர் ஆழத்துல, அதாவது ஹைட், இந்த தண்ணி வந்து 8 மீட்டர் ஹைட் உயரம் இருக்கும் பொழுது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம். அப்ப இந்த டிஹெச் பை டிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கனமீட்டர் வேகம் சொன்னீங்களா, நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வேகம். அப்போ கனம்னா டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 10. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நீர்நிலை தொட்டியின் ஆழம் 12 மீட்டர், அதாவது ஹெச் வந்து 12 மீட்டர். அப்புறம் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க 8 மீட்டர் ஆழத்தில், இன்னொரு ஹெச் இருக்கு. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8. நான் இதை உங்களுக்கு கூட வேற கலர்ல போட்டு காமிக்கிறேன். h is equal to 8 மீட்டர். ஆழத்தில் இருக்கும்போது நீரின் ஆழம், 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா dh by dt கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நல்லா பாருங்க. ஒரு தலைகீழாக வைக்கப்பட்ட நேர்வட்ட கூம்பின் ஆரம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆழம் எழுதியாச்சு. அடுத்து 10 கனமீட்டர் வேகத்துல நீர் பாய்ச்சும் போது 8 மீட்டர் ஆழம் சொல்றாங்க. இது சின்ன ஸ்மால் ஹெச் போட்டுருங்க இல்லையா, இந்த ஹெச் வந்து 8 மீட்டர் ஆழத்துல இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் கேக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, கூம்பு இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா, கனமீட்டர் கொடுத்துருக்காங்க, கூம்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூம்பின் கன அளவு எழுத போறோம். கூம்பின் கன அளவு என்ன ஃபார்முலா, கன அளவு வின்னு சொல்லுவோம் இல்லையா, v is equal to 1/3 pi r square h. ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க, சின்ன கிளாஸ்ல படிச்சது. இப்போ இந்த ரெண்டு முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த முக்கோணமும் அதாவது ஒத்த முக்கோணங்கள் சொல்லுவாங்க. உருவத்துல ஒரே மாதிரி இருக்கும், அளவு வேற வேற இருக்கும். ஒத்த முக்கோணமா இருந்தா இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் விகிதமா இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் விகிதமாக இருக்கும். சோ அதை எப்படி எழுதலாம், தனியா எழுதுறேன். h by 12 is equal to r by 5. அதாவது ஒத்த முக்கோணமா இருந்தா பக்கங்கள் விகிதமாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த h, இந்த உயரத்துக்கு இந்த உயரம் விகிதம். அப்போ h by 12 தெரியாத மேல எழுதிக்கலாம். இந்த ஆரமும் விகிதமா இருக்கும். அப்போ r by hன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஆறுக்கு மாத்த போறேன் நான். குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 12r is equal to 5h. அப்போ r is equal to 5h by 12. இப்போ r கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலால போய் பிரதியிடலாம். v is equal to 1/3 pi. r தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 5h by 12. r ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் போடுறோம், இங்க h. v is equal to
1/3 பை. இதை பெருக்கணும்னா என்ன வரும்? 25 h ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர் பண்ணா 144 இன்ட்டு ஹெச். இது எல்லாமே பெருக்கல் தான். இப்போ v இஸ் ஈக்குவல் டு 1/3 பை எல்லாமே பெருக்கல் இன்ட்டு 25/144. இங்க ஒரு ஹெச் ஸ்கொயர் இருக்கா, இங்க ஒரு ஹெச் ஸ்கொயர், இங்க ஒரு ஹெச், அப்போ சேர்ந்தா என்னவாகும்? ஹெச் கியூப்னு வரும். இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமா எடுத்துக்கலாம். v இஸ் ஈக்குவல் டு இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? பை, 2, 3, 144 இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இதெல்லாம் ஒரு பக்கமா எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும்? 2 பை பை 3 இன்ட்டு 144 ஹெச் கியூப். இப்போ வகைப்படுத்த போறோம். v, h ஐ t ஐ பொறுத்து வகையிட. ஏன்னா இது வந்து நேரத்தை பொறுத்து தான் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இருக்கட்டும், நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம். அப்போ வேகம்னா நம்ம டைம் டீன்னு குறிப்பிடுவோம் இல்லையா, அதனால டி இதை பொறுத்து வகையிட போறோம். இப்போ விஏ டீயை பொறுத்து வகையிடும் போது டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். 2 பை பை 3 இன்ட்டு 144. இந்த ஹெச் கியூபை வகைப்படுத்தும் போது பவர் முன்னாடி வருமா, அப்போ 3 ஹெச் பவர்ல ஒன்று கம்மியாச்சுன்னா ஸ்கொயர்னு வரும். இப்போ எழுதலாம் இன்ட்டு 3 ஹெச் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக ஹெச் வந்திருக்கு இல்லையா, எக்ஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னா இப்போ எக்ஸ் கியூப் அப்படின்னா 3x ஸ்கொயர்னு போட்டு அப்படியே விட்டுறலாம். ஆனால் எக்ஸ் இல்லாமல் ஹெச் வந்தா அப்போ அது ஒரு முறை சாதாரணமாக வகைப்படுத்திட்டு திரும்ப இந்த ஹெச்சை வகைப்படுத்தி பெருக்கலாம் இங்கே போடணும். அப்போ ஹெச் கியூப்னா 3h ஸ்கொயர், ஹெச்சை வகைப்படுத்தும் போது டிஹெச் பை டிடி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் வந்துருச்சுங்க. இப்போ சுருக்க வேண்டியதுதான். dv பை dt கூட மதிப்பு நம்ம பிரதியிட்டுலாம். dv பை dt என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க, dv பை dt 10. அப்போ dv பை dt பதில் 10 இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3 இன்ட்டு 144 இன்ட்டு 3. இந்த ஹெச் பாருங்க, ஹெச் ஸ்கொயருக்கு ஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்க பாருங்க 8. அதை பிரதியிடலாம். 8 ஸ்கொயர்னா 8 பெருக்கல் 8ன்னு போட்டுக்கலாமா, 8 பெருக்கல் 8 இன்ட்டு டிஹெச் பை டிடி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த 3ம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3ம் கேன்சல் ஆயிட்டு மீதி என்ன இருக்கு? 10 இஸ் ஈக்குவல் டு 2 பை. இங்க ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, 25ன்னு போடுறதுக்கு பதிலாக 2ன்னு போட்டுட்டேன். அதை மாத்திக்கலாம். யாருமே சொல்லவே இல்லை. அப்போ 25. இங்கேயும் என்ன வரும்? 25 25. இங்கேயும் 25. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, 25 பை பெருக்கல் 8 பெருக்கல் 8 பை கீழே வந்து 144 இருக்கு இன்ட்டு டிஹெச் பை டிடி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஹெச் பை டிடி தான் கண்டுபிடிக்கணும். அது இங்கே இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சைடு எடுத்துட்டு வரலாம். அப்போ பெருக்கலா இருக்கிறது வகுத்தலா வரும், இங்க வகுத்தலா இருக்கிறது பெருக்கலா போகும். டிஹெச் பை டிடி மட்டும் இங்கே இருக்கும். இது ஃபுல்லா ஈக்குவல் இந்த சைடு வரும்போது என்னவாகும்? வகுத்தலா பெருக்கலா இருக்கிறது கீழே வரும், வகுத்தலா இருக்கிறது மேலே போகும். ஸோ இப்போ எப்படி போடுறோம் பாருங்க, 10 பெருக்கல் 144 கூட நம்ம 12 பெருக்கல் 12னே போட்டுக்கலாம், ஈஸியா இருக்கும் கேன்சல் பண்றதுக்கு. இப்போ 25 பை இன்ட்டு 8 பெருக்கல் 8 இஸ் ஈக்குவல் டு டிஹெச் பை டிடி. இந்த 144 தான் நான் வந்து 12 பெருக்கல் 12ன்னு போட்டிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணுங்க. சாதாரண 5ஆம் வாய்ப்பாடில் 2 5 5. இதில் 8ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாடில் பண்ணால் 2 முறை, இது 3 முறை, 3 4 12 இல்லையா.
இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து 12 8 இருக்கு. இதுவும் 4ஆம் வாய்ப்பாடு. 3 முறை இது 2 முறை 4ஆம் வாய்ப்பாடு. 3 நாள் 12 2 நாள் 8. இப்போ கேன்சல் ஆனது போக மீதி எல்லாம் எடுத்து எழுதுங்க. என்னென்ன இருக்கு? மேல வந்து 3 பெருக்கல் 3, கீழே 5 பை பெருக்கல் 2 இஸ் ஈக்குவல் டு dh by dt. இப்போ இங்க போடுறேன். 3 3 9 by 10 பை இஸ் ஈக்குவல் டு dh by dt தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? கொஸ்டின்ல பாருங்க, dh by dt தான் கண்டுபிடிக்கணும். ஸோ dh by dt கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா ஆன்சர் எழுதலாம். therefore கொஸ்டின்ல போய் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம். அப்போ அதை எழுதணும். நீரின் ஆழம், therefore நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம். வேகம் தானே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் is equal to 9/10 பை. அலகு என்னன்னு போய் பாருங்க கொஸ்டின்ல. மீட்டர் பர் வினாடியா நிமிடம் கொடுத்துருக்காங்களா? நிமிடம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் வினாடி இருந்தது. நீங்க அதே மாதிரி போட்டு போறீங்க. கேள்வி நல்லா பார்க்கணும். மீட்டர் பர் நிமிடம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். பெரிய கணக்கு இது, 5 மார்க் கொஸ்டின். இன்னொரு முறை சொல்றத கவனிச்சுக்கோங்க. தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பு. இதுதான் தலைகீழாக. சாதாரண கூம்பா இருந்தா இப்படி இருக்கும். தலைகீழன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட ஆரம் கொடுத்துருக்காங்க, ஆழம் கொடுத்துருக்காங்க. ஆழம்னா உயரம். அதுக்கப்புறம் 10 கனமீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சும் போது 8 மீட்டர் ஆழம். நீர் ஃபுல்லா இருக்கும்போது இந்த வரைக்கும் தண்ணி இருக்கு. 8 மீட்டர் ஆழம் வரைக்கும் தண்ணி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம். ஸோ ஆழம் தான் நம்ம ஹெச்ன்னு சொன்னோம். இது அதிகரிக்கும் வேகம். அப்போ அதிகரிக்கும் குறைவு வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து என்ன படம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா கூம்பு. அதனால கூம்போட கன அளவு ஃபார்முலா எழுதுறோம். v is equal to 1/3 pi r square h. இந்த ரெண்டு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெரிய செங்கோண முக்கோணம் இருக்குது, இங்க ஒரு சின்ன செங்கோண முக்கோணம் இருக்குது. இந்த மாதிரி ஒத்த முக்கோணமா இருந்தா பக்கங்கள் வந்து விகிதமாக இருக்கும். விகிதமா இருக்கும்னா அது நம்ம பின்னமா எழுதலாம். இந்த உயரம் பை இந்த உயரம், இந்த ஆரம் பை இந்த ஆரம். ஸோ அதை எழுதி ஆறு கன்வெர்ட் பண்ணிட்டோம். நீங்க கேட்கலாம், ஏன் மிஸ் எச் இங்க வச்சுட்டு 12 r by h போட்டிருக்கலாமேன்னு. ஆனா நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, dh by dt. அப்ப எல்லாமே ஹெச்சுக்கு தான் கொண்டு வரணும். அதனால ஆரை வச்சுட்டு 5h இந்த 12 கீழே வந்துடும். ஏன்னா பெருக்கலா இருக்கு இல்லையா? அப்ப ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா வகுத்தலா மாறிடும். இப்போ இங்க கொஸ்டினை பாருங்க. 1/3 பை ஆர் ஸ்கொயர் இருக்குதுல, ஆறு தான் 5h by 12. அப்ப ஆர் ஸ்கொயர்னா இந்த ஹோல் ஸ்கொயர் போடுறோம். அடுத்த ஸ்டெப்ல 1/3 பை இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 25h ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர் பண்ணா 144 இன்ட்டு ஹெச். இப்போ v இஸ் ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு 25. இந்த ஹெச் ஸ்கொயரும் ஹெச்சும் சேர்ந்தா ஹெச் கியூப் ஆயிடும். கீழே இருக்கிற 144 அப்படியே இருக்கும். இப்போ v இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமா எடுத்துட்டு வந்துடும். 25 பை கீழே பார்த்தீங்கன்னா 3, இந்த 144 இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஹெச் கியூப் இங்க இருக்கு. இப்போதான் வகைப்படுத்த போறோம். ஸோ இதுதான் டிஃபரன்சியேஷன். இந்த ஸ்டெப் தான் முக்கியம். இப்போ v, ஹெச்ஐ டிஐ பொறுத்து வகையிட. v வகைப்படுத்தும் போது dv by dtன்னு வரும். இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஹெச் கியூபை வகைப்படுத்தினா 3h ஸ்கொயர். அகைன் ஹெச்சை வகைப்படுத்தும் போது dh by dt. இப்போ அந்த மதிப்புகள் எல்லாம் பிரதியிட்டு இது ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா வகுத்தல் பெருக்கலாகும், பெருக்கல் வகுத்தல் ஆகும். ஸோ இது உங்க வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் கொஸ்டினை பார்த்து therefore நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் போட்டு 9/10 பை மீட்டர் பர் நிமிடம். இந்த கொஸ்டினை பார்த்து எழுதும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.